நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு ஆர்வமா இருப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, உயர்கல்வி அமைச்சர் குத்தாட்டம் போட்டிருக்காரு மேடையில். இந்த பக்கம் மருத்துவக் கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழால மாணவர்களும் மந்திரிகளும் சேர்ந்தே பிரச்சார பாடல்களை போட்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பள்ளிக்கூடத்துல நுழைஞ்சு அட்ராசிட்டி பண்ணியிருக்கு இந்த டிவிகே கும்பல். இதெல்லாம் எதிர்த்து களத்துல நின்று ஆளுநர் மாளிகை முற்றுகையிட்டு போராடிய இந்திய மாணவர் சங்க தோழர்கள் நாயை போல அடிச்சு துன்புறுத்தப்பட்டிருக்கிறாங்க. என்ன நடக்குது தோழர்களே? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, தமிழ்நாடுனாலே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. ஒரு நூற்றாண்டு கால அரசியல் தெளிவுள்ள ஒரு மண் தான் தமிழ்நாடு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சினிமா நடிகர் நல் நெஷின் ஷா, ஹிந்தி பட நடிகர், அவர் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். நகரங்களை கொளுத்தியது யார் என்பதல்ல கேள்வி. இந்த ஊரே பத்தி எரியுது, நகரமே பத்தி எரியுது, இதை கொளுத்தினது யார் என்பது கேள்வி இல்ல. பைத்தியக்காரர்கள் கையில் தீப்பெட்டியை கொடுத்தது யார் என்பதுதான் கேள்வி. இந்த நாடு நாசமா போச்சு, தமிழ்நாடு நாசமா போச்சு, பள்ளிக்கூடங்கள் நாசமா போச்சு, தெருவுல பெண்கள் நடமாட முடியல, பொருளாதார பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க. இவ்வளவு செஞ்சுட்டு ஒரு பக்கம் மக்கள் வீடியோ போட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த கேள்வி எவ்வளவு முக்கியமான தெரியுமா? ஊர் பத்து எரிஞ்சிட்டு இருக்கு, ஆனா நம்ம யாரு கையில தீப்பெட்டியை கொடுத்திருக்கோம்? விஜய் கையில தீப்பெட்டியை கொடுத்திருக்கோம். தெளிவா கேட்டிருக்காரு. நகரங்கள் பற்றி எறிவது யாரால் என்பதல்ல கேள்வி, பைத்தியத்தின் கையில் தீப்பெட்டியை கொடுத்தது யார் அப்படின்றத கேள்வி. புரிஞ்சுக்கோங்க மக்கா. இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒண்ணு நான் சொல்றேன். பள்ளிக்கூடங்கள்ல தொடர்ந்து தாவேகாவினுடைய கட்சியினர், அமைச்சர்கள் கிடையாது, மத்தவங்க கிடையாது, கட்சியினர் உள்ள புகுந்து ஒரு பள்ளிக்கூடமா விஜயோடைய பிறந்த நாளை நாங்க கொண்டாட போறோம் அப்படின்னு விஜய் போட்டோ வச்சுக்கிட்டு குழந்தைங்க முன்னாடி, இது யார் தெரியுமா? இது விஜய் அங்கிள், இவர் என்னவாயிருக்காரு, சிஎம் ஆயிருக்காரு அப்படின்னு பரப்புரை பிரச்சாரத்தை பள்ளிக்கூடங்கள்ல செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நாம எவ்வளவு தூரம் பள்ளி கல்வியை உயர்த்தி இருக்கோம், அதை உடைச்சு ஒரு ரசிகர் கூடாரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் பள்ளிக்கூடத்துல. பார்க்கவே மனசு பதறுது. ஏன்னா நான் ஒரு 4 தலைமுறை வாத்தியார் வீட்டுல பிறந்த பிள்ளை, நான் 4ஆம் தலைமுறை காலேஜ் வாத்தியாரா இருந்தவன். இப்ப எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப மனசே ஒரு மாதிரி ஆகி போச்சுங்க, சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. இப்படி உள்ள போய் நுழைஞ்சுக்கிட்டு ஒரு பள்ளிக்கூடத்துலயும் அத்துமீறி உள்ள நுழைஞ்சு அங்க இருக்கிற ஆசிரியர்கள், அங்க இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நாங்க விழிப்புணர்வு ஏற்படுத்த போறோம்ன்ற போர்வையில உள்ள நுழைஞ்சு ரசிகர் கும்பலை உருவாக்கிட்டு இருக்கு. பாருங்க. இதுக்கு இடையில பீளமேட்ல, கோயம்புத்தூர் பீளமேடு, அங்க அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கு. அந்த மருத்துவக் கல்லூரியில MBBS முடிச்சவங்களுக்கான பட்டமளிப்பு விழா நடக்குது. இதுல மருத்துவ அமைச்சரா இருக்கக்கூடிய, அதாவது சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அருண்ராஜ் போறாப்ல. இது என்ன கொடுமைன்னா, இதுங்கெல்லாம் அமைச்சரா இருக்கிறது தான் கொடுமையே தமிழ்நாட்டுக்கு. சரி, போறாப்ல, போய் நிக்கிறாப்ல. அவர் பேசி முடிச்ச உடனே அப்படியே அந்த கட்சி பாட்டை போட்டு விடுவாங்க ஒரு மருத்துவக் கல்லூரியில, அரசு கல்லூரியில. என்ன நடந்துட்டு இருக்கு? சரி, கட்சி பாட்டை அந்த ஆளுக்கு போட்டாங்கன்னு பார்த்தா MBBS முடிச்ச ஒரு பையன் பட்டம் வாங்க வர்றாரு. அவர் வந்த உடனே இந்த பிரச்சார பாட்டை திரும்ப போடுறோம். இதை கண்டிச்சிருக்கணும் அமைச்சர்கள், இதை கண்டிக்கணும். கல்லூரிகளுக்குள்ள இது மாதிரி கட்சி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்பு, இது அரசியல் சாசனத்துக்கே எதிரானது அப்படின்னு அமைச்சர்கள் கண்டிச்சிருக்கணும். ஆனா அங்க போன 2-3 தற்கொலை அமைச்சர்கள் சிரிச்சுக்கிட்டு, ஐயோ பாருங்க எல்லாரும் எங்களுக்கு கொண்டாடுறாங்க, ஐயோ அப்படின்ட்டு சிரிக்கிறது இருக்குல்ல, பார்க்கவே கேவலமா இருந்தது. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, உயர்கல்வியை நம்ம இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கோம், அதை பூரா தரைக்கு இழுத்துட்டு இருக்கு இந்த தற்கொலை கும்பல். ஒரு மருத்துவம் படிச்ச மாணவர்கள் கூட அடிப்படையில அரசியலை எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரியாம இருக்கிறது இன்னும் மிகப்பெரிய ஆபத்துல கொண்டு போய் தமிழ்நாட்டை விட போகுது அப்படின்றதான் எனக்கு புரிஞ்சது. பாருங்களேன். இதுக்கு இடையில நான் முதல்வன் திட்டம்னா என்னன்னு தெரியும். நீங்க பள்ளிக்கூடமோ கல்லூரியோ முடிச்சிருப்பீங்க, அடுத்து என்னப்பாக போகணும்? நீங்க ஒரு IAS ஆகணுமா, கலெக்டர் ஆகணுமா, IPS ஆகணுமா, வேறு துறைகள்ல போகணுமா, உங்களுக்கு என்ன விருப்பம்? அந்த துறையில நீங்க போய் சாதிக்கிறதுக்கு உங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு பேர் தான் நான் முதல்வன் திட்டம். அந்த பயிற்சியை சும்மா கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுத்து, அதாவது கல்வி நிதி உதவி கொடுத்து அந்த பயிற்சியும் கொடுக்குறாங்க.
தங்க இடம் கொடுத்து பயிற்சியும் கொடுக்கறாங்க. இதுல 249 பேருக்கு மேல மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள்ல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்கோம். உலக நாடுகள் முழுவதும் இந்த குழந்தைகள் போய் படிக்க, இந்த குழந்தைகள் வேலை வாய்ப்புக்காக எல்லாத்தையும் தயார் பண்ணி கொடுக்குறோம். ஜப்பான் மொழி படிச்ச குழந்தை உண்டு, கொரியன் மொழி படிச்ச குழந்தை உண்டு. ஏன்னா அங்க போய் நான் வேலை பார்க்க போறேன், எனக்கு கொரியன் மொழி சொல்லித்தாங்க அப்படின்னு படிச்ச குழந்தைங்க உண்டு. இன்னும் சொல்ல போனா சாதாரண வீட்டு குழந்தைங்க, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வைரல் ஆச்சு, நீங்க பாத்திருப்பீங்க. கும்பகோணத்துல குழந்தைங்க எரிஞ்சு செத்தாங்க தெரியுமா, 93 குழந்தைங்க. அதுல தப்பிச்ச ஒரு குழந்தை இன்னைக்கு கலெக்டரா இருக்கிறாங்க. எப்படின்னு போய் பேட்டி எடுத்தா, நான் முதல்வன் திட்டத்துல எனக்கு ஸ்டைஃபண்ட் கிடைச்சிச்சு, அந்த நிதி உதவியை வச்சு அவங்க கொடுத்த பிராக்டிசஸ் வச்சு நான் கலெக்டர் ஆயிட்டேன். நல்ல திட்டமா இல்லையா? ஏன் இதை விரிவா சொல்றேன்னா, இது அவ்வளவு எளிமையான திட்டம் இல்லை. நுட்பமா யோசிச்சு நம்ம பிள்ளைங்களுடைய திறமையை வளர்த்து அவங்களுக்கு தேவையானதை சொல்லி கொடுத்து தகுதிப்படுத்தி அனுப்பியிருக்கிறாங்க நம்ம ஆளுங்க. ஸ்டாலின் அதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஆனா என்ன ஆகி போச்சுன்னா, இந்த தற்குறி கும்பல்லாம் வந்த பிறகு இந்த நான் முதல்வன் அப்படின்ற பேரவே தூக்கிட்டாங்க. எங்க அம்மா உணவகம் இருந்துச்சுங்க, அம்மா உணவகத்தை மாத்த கூட இல்ல, கூடுதலா 500 உணவகத்தை கலைஞர் பேர்ல வச்சாங்க, அதுதான் அரசு. இந்த பேரை மாத்தல, கூடுதலா சில உணவகங்களை தொடக்க, அதுதான் அரசு செய்யணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, பேரை மாத்துறாங்க. சரி, பேரை மட்டும் மாத்திட்டு என்ன பண்ணாங்க, TN ஸ்கில் அப்படின்னு மாத்துறாங்க, தமிழ்நாடு ஸ்கில்லாம், ரைட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, கடந்த 3 ஆண்டுகளாக நான் முதல்வன் திட்டத்தின் கீழே என்னென்ன சாதனைகள் செய்யப்பட்டது, எவ்வளவு மாணவர்கள் இதுல படிச்சு மேல போனாங்க, அவங்களுடைய பேட்டி, செஞ்ச வேலைகள் எல்லாம் அதுல அப்லோட் ஆயிருக்கு வீடியோஸா. அந்த வீடியோக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு கேவலமான புத்தி இருந்தா அந்த வேலை நடக்கும். இதை விட நான் முதல்வன் திட்டத்தை பவர்ஃபுல்லா கொண்டு போறோம்னு சொல்லுங்க, அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நான் முதல்வன் திட்டம் பேரை மாத்தினது மட்டும் இல்லாம 3 ஆண்டுகளாக திமுக அரசு செய்த அத்தனை நல்ல விஷயங்களையும் வீடியோக்களையும் அழிச்சு விட்டு உட்கார்ந்துருக்கானுங்க இந்த தற்கொலை கூட்டம். சொல்றதுக்கு உண்மை இல்லைங்க. இதெல்லாம் தாண்டி உயர்கல்வித்துறை அமைச்சர், அவர் தான் காங்கிரஸ்ல இருந்து போனாரே, தமிழ்நாடு அரசு போராடி ஒரு உரிமையை பெற்றாங்க. அதுவும் உச்ச நீதிமன்றம் ஆர்.என். ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசுக்கு தன் சொந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க ஸ்டாலின் அரசுக்கு. அது என்ன தீர்ப்பு, இனிமேல் பல்கலைக்கழகத்தின் வேந்தராக ஆளுநர் இருக்க தேவையில்லை, முதலமைச்சரே வேந்தராகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த உயர்கல்வி அமைச்சர் இருக்கார்ல, காங்கிரஸ்காரரு, நம்ம பக்கத்துல இருக்கிற மேலூர்ல ஜெயிச்சவர், இவரு அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம், அதை நாங்க பின்பற்றணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சர்ச்சையில சிக்கினவர். இன்னைக்கு என்ன சர்ச்சை, மேலூர்ல அரசு பள்ளிக்கூடத்துல போய் நாங்க விழிப்புணர்வை ஏற்படுத்த போறோம்னு அமைச்சர் அப்புறம் தாவேகா குரூப்ஸ் எல்லாம் மேடையில நின்றுட்டு வாடி 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 கைப்படாத CD அப்படின்னு பாட்டுக்கு குத்து பாட்டுக்கு ஆடி இருந்திருக்கானுங்க. எனக்கு புரியலைங்க, தமிழ்நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு எனக்கு புரியலைங்க. கொஞ்சமாவது தமிழ் சமூகத்தினுடைய அந்த வளர்ச்சியை யோசிக்கிறவங்க இப்படி போய் நின்றுகிட்டு ஆடி தெரிய மாட்டாங்க. ஆடுறது கூட தப்பு இல்லைங்க, நீ என்ன பாட்டுக்கு ஆடி இருக்க, கைப்படாத CDனா என்ன பொருள், பொம்பளைங்களை இழிவுபடுத்துற பாட்டுங்க. எப்பயுமே விஜய் படம் பெண்களை இழிவுபடுத்துற பாட்டு தான் போடுவாரு, அவருடைய சீனு நடிப்பு எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஆனா வந்தா வாயிலேயே பேசிட்டு இருப்பாரு. இன்னைக்கு உயர்கல்வி அமைச்சர் இப்படி போய் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு விஜயோடைய பாட்டை போட்டு ஆடிட்டு இருக்கிறதுன்றது ரொம்ப கேடுகட்டத்தனம். இது உயர்கல்வியை ஒருபோதும் உயர்த்தாது. பாருங்க, பாத்தீங்களா, கடுப்பாயி காண்டாகுதா. இதெல்லாம் தாண்டி இன்னொரு காண்டாகிற விஷயம் நடந்துச்சு. முதல்ல இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துருங்களேன். பாத்தீங்களா, இது என்ன நடந்துட்டீங்களா, சென்னையில ஆளுநர் மாளிகை முற்றுகையிட்டு இருக்காங்க இந்திய மாணவர் சங்கம். இந்திய மாணவர் சங்கம் CPM உடைய மாணவர் அமைப்பு. இந்த மாணவர் அமைப்பு அங்க போய் முற்றுகையிட்டு கடுமையான போராட்டத்தை எதுக்கு பண்ணாங்கன்னா, நீட்டுனால இப்பயும் நம்ம பிள்ளைங்க தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வாரத்துல மட்டும் 2 குழந்தைங்க நமக்கு தெரிஞ்சு தற்கொலை பண்ணிட்டாங்க. நேத்து ஒரு குழந்தை, இன்னைக்குதான் பரீட்சை, நீட்டு பரீட்சை, நேத்து ஒரு குழந்தை தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அப்ப இந்த தற்கொலைகளை தடுத்து நிறுத்தணும்ன்றதா நீட்டுக்கு எதிரான சட்ட போராட்டத்தை நடத்தி கடுமையான போராட்டத்தை தமிழ்நாடு செஞ்சிட்டு இருந்தது. ஆனா இதே வேண்டாம், நீட்டு வேண்டாம், எங்க மாணவர்களை காப்பாற்றணும்னு ஒரு மாணவர் அமைப்பு இறங்கி ஆளுநருடைய மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துறாங்க. இதுல எனக்கு அண்ணா விஜய் கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அனிதா நீட்டுக்காக செத்து போன முதல் மாணவி, நீட்டுல
பாஸ் பண்ண முடியாம 1176 மதிப்பெண் எடுத்துவிட்டு அந்த பொண்ணால போக முடியல, கஷ்டப்பட்டு படிச்ச பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறா மனம் உடைஞ்சு. அதுதான் நீட்ல நடந்த முதல் தற்கொலை. உடனே அண்ணே வண்டியை கட்டிக்கிட்டு போயிட்டாரு. போய் அங்க போய் தரையில உட்கார்றது என்ன, அவங்க கை போட்டு பேசுறது என்ன, இந்த அனிதா என் தங்கச்சி அப்படின்லாம் உருட்டுறது என்ன. இதே விஜய் பின்னாடி என்ன சொன்னாரு, நீட் ஒண்ணுதான் பரீட்சையான்னு கேட்டார். ஞாபகப்படுத்துங்க, அரசியல் முக்கியம். அப்ப அனிதா வீட்டுல போய் உட்கார்ந்து போஸ் கொடுத்து போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நாடகம் நடிச்சுட்டு வந்தாரு. அதுக்கு பிறகு நீட் ஒண்ணுதான் பரீட்சையான்னு கேட்டு கனவுகளோடு இருக்கிற மாணவர்களை அசிங்கப்படுத்தினார். இன்னைக்கு என்னவா நடந்துகிட்டு இருக்கு, நீட் வேண்டாம், நீட்ல உள்ளடி வேலை நடக்குது, நிறைய திருட்டுத்தனம் நடக்குது, பணக்கார வீட்டு பிள்ளைங்க RSS பாஜக சங்கப்பரிவார் கும்பல் நீட் தேர்வுக்குள்ள பயங்கரமான குளறுபடிகளை செய்யறாங்க. இந்த ஆண்டு மட்டும் நீட் தேர்வுல 2வது முறை நடக்குது. முதல் முறை எழுதின நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. ஏன் 7 பேர் பாஜக மாற்றான் குவஸ்டின் வித்திருக்காங்க 30 லட்சம் 40 லட்சத்துக்கு. இது வருஷம் பூரா நடந்துட்டு இருக்கு. அப்ப அதை எதிர்த்து ஒரு மாணவர் அமைப்பு தன் மாணவர்களினுடைய உரிமைக்காக போராடுறாங்க. என்ன பண்ணிருக்கணும் விஜய் அரசு, அவங்களுக்கு போராட அனுமதி கொடுத்திருக்கணும். நாய் வாரி நடத்தி இருக்கிறாங்க எங்க பிள்ளைங்களை. மோசமா அடிக்கிறது, அவங்க சட்டையை கிழிக்கிறது. பெண் பிள்ளைகள் போராடினாங்கன்னா பெண் தோழர்களுடைய சட்டையை பிடிச்சி இழுக்கிறது, ஆண் போலீஸ்காரங்க வந்து அந்த பிள்ளைங்களை அரெஸ்ட் பண்றது, அவங்கள தூக்குறது. என்ன நடக்குதுங்க? பெண்களுக்கு கிழிச்சு தள்ளிடுவோம், அறுத்து தள்ளிடுவோம் நம்ம அண்ணே சொன்னாரு. இங்க போராடுறது கூட வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. இது எவ்வளவு பெரிய ஏதேச்ச அதிகாரம் பாருங்க. நம்ம பிள்ளைங்க போய் எதிர்காலத்துக்காக போராடுறாங்க. எல்லாரும் போராட முடியாது, மாணவர் அமைப்பாவது போராடிட்டு இருக்கு. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த போராட்டத்தை செழுமைப்படுத்தி ஒன்றிய அரசுக்கு ஒரு செக் வைக்கணும். அது மூல இருக்கிற அரசு செய்யும். ஆனா விஜய் அரசுக்கு அது வாய்ப்பே இல்லைல்ல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, மாணவர்களை அடிச்சு கட்டாயப்படுத்தி அவங்கள ஒடுக்கி தூக்கிட்டு போய் இதுல அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டு என்னங்க நடக்குது தமிழ்நாட்டுல? அப்ப கல்வித்துறை முழுவதுமாக காலி. பள்ளி கல்வி முடிஞ்சிச்சு. உயர்கல்வித்துறை அமைச்சர் குத்தாட்டம் போறது அவருக்கு நேரம் சரியா இருக்கு. உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து போய் நிக்காத இடத்துல இந்த மருத்துவ கல்லூரியில பாட்டை போட்டு ஆடிட்டு இருக்கிறானுங்க. எங்க பார்த்தாலும் ரசிகர் மன்ற கூடாரங்களை மாத்திட்டு இருக்கிறாங்க. எங்க போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வி சூழல்? எப்படி இருந்தது தெரியுமா? எவ்வளவு வேலை, கல்விக்காக பார்த்து எவ்வளவு வேலை செஞ்சோம். தூக்கி ஓரமா போட்டுட்டு ஒரு தற்குறி அரசியல் தெரியாத ஒரு நடிகர் பின்னாடி போய் நாட்டை நாசமாக்கிட்டீங்க, கையில கொடுத்துட்டீங்க. இப்பயாவது நீங்க யோசிப்பீங்களான்ற கவலை தான் எங்களுக்கு. யோசிங்க.